Hello children, welcome back to the social science class. Today I am going to teach the remaining lesson of the Mughal Empire. Unit 2 History Part 2 The Mughal Empire. The first one, Jahangir. His period 1605 to 1627. Akbar was succeeded by Prince Salim, his son, through a Rajput wife who was also named Nuruddin Muhammad Jahangir, conqueror of the world. Jahangir was more interested in art and painting and gardens and flowers than in running the government. ஸோ அக்பருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ராஜபுத்திர மனைவி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு பிறந்த இளவரசர் தான் வந்து சலீம் நூருதீன் முகமது ஜஹாங்கீர். என்ன பேர் மீனிங் அப்படின்னா உலகத்தையே கைப்பற்றியவர் அப்படிங்கிறது தான் அந்த பேருடைய மீனிங். ஸோ அப்படிங்கிற பேரோட அவர் வந்து மகுடம் சூடுறாரு. அவருக்கு அரசாட்சியை காட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா கலை, ஓவியம், தோட்டம், மலர், ஸோ இது மீதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஈடுபாடு கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஹாங்கீர்ஸ் ஒய்ஃப் மெஹருநிசா, known as Nurjahan, was the real power behind the throne. Jahangir carried on to some extent his father's traditions. The tolerations of religions of Akbar's time continued in Jahangir's time. ஸோ ஜஹாங்கீர்ஸோட ஒய்ஃபு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நூர்ஜஹான் அப்படின்னு அழைக்கலாம், மெஹருநிசான்னு அழைக்கலாம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா உண்மையான, அதாவது இந்த இடத்துக்கு த்ரோன் கொடுத்துருக்காங்க இல்லையா, த்ரோன்னா வந்து அதிகாரம். ஸோ உண்மையான அதிகாரத்தை வந்து அவங்க பெற்றிருந்தாங்க. தந்தையர் அதாவது ஜஹாங்கீரோட ஃபாதர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய மரபுகளையெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து ஜஹாங்கீர் வந்து பின்பற்றிட்டு தான் இருந்திருக்காரு. ஸோ அக்பர் காலத்தில் எப்படி சமய சகிப்புத்தன்மை இருந்துச்சோ அதே மாதிரி ஜஹாங்கீர் காலத்துலேயும் அது வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. பட் ஜஹாங்கீர் ஆர்டர்ட் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் Sikh leader Guru Arjan for helping his rebellious son Khusro, who contested for the throne. This resulted in a prolonged fight between the Sikh and the Mughals. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஜஹாங்கீருக்கு எதிராக வந்து அரியணையை வந்து குஷ்ருவோடைய மகன் வந்து கைப்பற்ற வந்து முயற்சியை வந்து மேற்கொண்டார். ஸோ அதுக்கு வந்து குஷ்ரு வந்து அவங்க மகனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணார் அப்படிங்கிறதுக்காக சீக்கிய தலைவர் குரு அர்ஜுன் சிங்கை வந்து பார்த்திங்கன்னா தூக்கிலிடும்படி ஜஹாங்கீர் வந்து ஆணையிடுறார், அதாவது உத்தரவிடுறாரு. ஸோ இது விளைவாக தான் வந்து முகலாயர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் இடையே வந்து ரொம்ப நாளாக வந்து போர்கள் வந்து நடைபெற்றுட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. As a result of his confrontation, the Mughals had to lose control over the trade routes Afghanistan, Persia and Central Asia. The loss of Kandahar exposed India to invasions from the northwest. ஸோ இப்போ முகலாயர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் இடையே நெடுநாள் போர் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த காரணத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான், பாரசீகம், மத்திய ஆசியா, ஸோ இந்த பகுதிகளுக்கான வணிக பாதை இருக்குது இல்லையா, ஸோ அந்த வணிக பாதை மீதான அவங்களுடைய கட்டுப்பாட்டை வந்து பார்த்திங்கன்னா முகலாயர்கள் வந்து இழக்க நேர்ந்தது. ஸோ காண்டகார் அதை வந்து பார்த்திங்கன்னா முகலாயர் இழந்து அந்த வடமேற்குலேருந்து வரும் படையெடுப்புகள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை அவங்களே திறந்து வைக்கிற மாதிரி, அதாவது படையெடுப்புகளுக்கு வந்து இவங்களே தூண்டுதலாக இருந்த மாதிரி ஆயிடுச்சு. அகமத் நகர் conquered by Jahangir remained a source of trouble throughout his region. Jahangir granted trading rights to the
Portuguese and later to the English. ஸோ இப்போ வந்து ஜஹாங்கீர் வந்து என்னதான் இருந்தாலும் அகமது நகரை வந்து கைப்பற்றினாலும் கடைசி வரைக்கும் அவருடைய ஆட்சி காலம் முடிகிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பிரச்சனையாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜஹாங்கீர் வந்து போர்ச்சுகீஸியாக இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் அதே மாதிரி ஆங்கிலேயர்களுக்கும் 2 பேர்த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வணிக உரிமைகளை வந்து வழங்கியிருக்காரு. Thomas Roe, a representative of King James I of England, visited Jahangir's court, and this agreement paved the way for the British establishing their first factory in Surat. ஸோ இங்கிலாந்து அரசர் வந்து முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதி தான் வந்து தாமஸ் ரோ. ஸோ ஜஹாங்கீரோடைய அரசவைக்கு வந்து அவர் வந்து வந்திருந்தார், அதாவது வரியை புரிந்திருந்தார். அது மட்டும் இல்லை, அவருடைய அனுமதி பெற்று அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வணிக மையத்தை வந்து பார்த்திங்கன்னா சூரத்தில் வந்து நிறுவினாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஷாஜகான், அவருடைய பீரியடு 1627 to 1658. So Prince Khurram, after a struggle for power, succeeded Jahangir as Shah Jahan, king of the world. Shah Jahan ruled for 30 years. He led a campaign against Ahmednagar and annexed it in 1632. Bijapur and Golconda were also conquered later. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஷாஜகான், அவருடைய பீரியடு பாருங்கள் 1627 1658. ஸோ ஜஹாங்கீருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து இளவரசர் குரம் ஒரு அதிகார போராட்டத்திற்கு அப்புறமா என்ன ஷாஜகான் அப்படிங்கிற பேரில் வந்து அவர் முடிசூடுறாரு. ஷாஜகான் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா உலகத்தின் அரசர் அப்படின்னு மீனிங். அது அவர் வந்து பார்த்திங்கன்னா அகமது நகருக்கு எதிராக வந்து படையெடுத்து 1632 வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பேரரசோடு அதை வந்து இணைச்சிக்கிட்டார். ஸோ பீஜப்பூர், கோல்கண்டா, ஸோ அதையும் வந்து அவர் கைப்பற்றியிருக்கார். Some Maratha warriors, notably Saji Bhonsle, Shivaji's father, entered the service of Deccan kingdoms and trained bands of Maratha soldiers to fight against the Mughals. So there was a sustained resistance in the Deccan to the Mughals from the Marathas too. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில மராத்திய போர் தளபதிகள், குறிப்பாக வந்து சாஜி பான்ஸ்லே அவரை சொல்கிறாங்க, அவர் வந்து சிவாஜியோடைய தந்தை. ஸோ போன்றவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா தக்கான அரசர்களிடம் வந்து பணியில் வந்து சேர்றாங்க, ஒர்க்கில் வந்து அவங்க ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மராத்திய வீரர்களை கொண்ட அணி இருக்கு இல்லையா, ஸோ அந்த அணிகளுக்கு வந்து பயிற்சி அளித்து முகலாயர்களுக்கு எதிராக வந்து போரிட செய்கிறாங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தக்காணத்தில் வந்து மராத்தியர்களையும் சேர்த்து முகலாயர்களுக்கு எதிராக ஒரு நீண்ட நெடிய எதிர்ப்பு உருவானுச்சு அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. Shahjahan was intolerant towards other religions than Islam. In his region came the climax of Mughal splendor, which is detailed in the next part of this lesson. ஸோ ஷாஜகான் வந்து பார்த்திங்கன்னா சகிப்புத்தன்மையற்றவராக வந்து விளங்கியிருக்காரு. ஸோ அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா முகலாயர்களுடைய புகழ் அதோட உச்சத்தை வந்து எட்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின இதை வந்து அடுத்த லெசனில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம், டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, அதில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். Shahjahan fell ill in 1657 and a war of successions broke out among his 4 sons. Aurangzeb emerged successful after killing his 3 brothers Tara, Shuja and Murad. Shahjahan passed the last 8 years of his life as a prisoner in the Sabach fort
இன் ஆக்ரா. ஸோ 1657 வந்து பார்த்திங்கன்னா ஷாஜகான் வந்து அதாவது நோய்வாய்ப்பட்டு வந்து தொடர்ந்து நோய்வாய்ப்பட்டுறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய 4 சன் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குள்ள வந்து ஒரு வாரிசுரிமை போர் வந்து ஆரம்பிச்சுது, யார் அரியணை ஏறுறது அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த 4 பேர்த்தில் அவுரங்கசீப் என்ன பண்ணார், அவங்களுடைய 3 பிரதர்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டுடுறாரு. தாரா, சூஜா, முராத். ஸோ இவங்க 3 பேர்த்தையும் கொண்டுட்டு அவுரங்கசீப் வந்து வெற்றி பெறாரு. அக்பர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்நாளுடைய இறுதி 8 இயர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைதியாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ரா கோட்டையில் வந்து சாபர்ஜ் அரண்மனையில் வந்து இருந்திருக்காரு. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. Aurangzeb, the last of the great Mughals, started off his reign by imprisoning his old father. He assumed the title Alamgir. He reigned for 48 years. He was no lover of art like his grandfather Jahangir and architecture like his father Shahjahan. ஸோ அவுரங்கசீப் அவரோட இயர் வந்து பாருங்கள் 1658 1707 வரைக்கும். முகலாய மாமன்னர்களில் வந்து கடைசி அரசர் தான் வந்து அவுரங்கசீப். அவர் தந்தை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவங்களுடைய அப்பாவை வந்து சிறைப்படுத்தி தான் வந்து அவர் ஆட்சியவே தொடங்க ஆரம்பித்தார். ஸோ ஆலம்கீர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து அவர் சூடிக்கொண்டார். அப்படின்னா என்ன மீனிங்னா உலகை கைப்பற்றியவர் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கிராண்ட்ஃபாதர், ஸோ அவங்க கிராண்ட்ஃபாதர் ஜஹாங்கீர் மாதிரி கலை மீதெல்லாம் வந்து ஆர்வம் கொண்டவராகவோ இல்லை அவங்களுடைய அப்பா ஷாஜகானை போல் அந்த ஆர்கிடெக்சர் கட்டிடக்கலையில் வந்து நாட்டம் உள்ளவராக இல்லை. அவங்களாம் அதில் வந்து அதிகமாக கவனம் செலுத்தினாங்க, ஆனால் இவருக்கு அது மாதிரி எந்த விருப்பமும் இல்லை. அதே மாதிரி அவருடைய மதத்தை தவிர வேறு மதத்தை வந்து அவர் ஏற்றுக்கொள்ள முடியல, அவரால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியலைன்னு சொல்லியிருக்காங்க. He tolerated no religion excepting Islam. He reimposed the jizya tax on Hindus and excluded them from office as far as possible. Between 1658 and 1681, Aurangzeb remained in the north and suppressed the revolt of Bundals, Jats, Satnamites and Sikhs. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மதத்தை தவிர மதத்தை வந்து சகித்துக்கொள்ள இயலவில்லைன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த பாயிண்ட்டு. அதே மாதிரி இந்துக்கள் மீது வந்து மறுபடியும் வந்து ஜிஸ்யா வரியை வந்து விதித்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்துக்களுடைய அந்த அரசு பணிகளில் அமர்த்துவதை வந்து தவிர்த்தார். 1658க்கும் 1681க்கும் இடைப்பட்ட காலம் இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் இருந்த அந்த அவுரங்கசீப்புடைய அந்த பண்ட்லேயர்கள், சீக்கியர்கள், ஜாட்டுகள், அப்புறம் சாத்னாமியர்கள், ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துடைய கலகங்களையும் வந்து அடக்கிட்டார். Aurangzeb's expansion in the north east resulted in a war with the Ahoms of Kamrup, Assam. The kingdom came under repeated attacks of the Mughals, but it could not be served totally. ஸோ இப்போ வடகிழக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேற்கொண்ட இந்த விரிவாக்க நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய அந்த அரசை வந்து விரிவாக்குவாங்க இல்லையா, பேரரசை. ஸோ அந்த நடவடிக்கைகளில் வந்து பார்த்திங்கன்னா காமரூபாவை சார்ந்த அகோம் அரசுடன் வந்து போர் ஏற்படுறதுக்கு அது ஒரு காரணமாக இருந்துச்சு. ஸோ இந்த அரசு வந்து பார்த்திங்கன்னா முகலாயர்களால் நிறைய முறை வந்து தாக்கப்பட்டிருக்கு, ஆனால் வந்து முழுமையாக வந்து அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவுரங்கசீப்புடைய அந்த எம்பையர் பேரரசு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எந்த பிளேஸ்லாம் அவங்க வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க. ரிலேஷன்ஷிப் வித் ராஜ்பூட்ஸ் அண்ட் மராத்தாஸ். Aurangzeb's hostility towards Rajputs led to prolonged wars with them. To make matters worse,
his rebellious son Prince Akbar joined the forces of Rajputs and created troubles to him. Prince Akbar entered in a pact with Shivaji's son Shambhuji in a Deccan. So Aurangzeb had to march to the Deccan in 1689. ஸோ இப்போ வந்து ரிலேஷன்ஷிப், அதாவது ராஜபுத்திரரும் அதே மாதிரி மராத்தியர்களுடைய என்ன ரிலேஷன்ஷிப் அவங்க மேற்கொண்டாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ அவுரங்கசீப் வந்து பார்த்திங்கன்னா ராஜபுத்திரர்கள் மீது வந்து அதாவது ரொம்ப பகைமையோடு தான் இருந்திருக்காங்க. ரொம்ப காலமாக வந்து அது வந்து அவங்களுடைய போருக்கு வந்து வழிவகுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்களோட நிலைமை வந்து இன்னும் மோசமாகிற வகையில் தான் வந்து அவருடைய மகன் இளவரசர் அக்பர் வந்து பார்த்திங்கன்னா அவரும் நிறைய கலகம் வந்து ராஜபுத்திரர்களோட சேர்ந்துட்டு செஞ்சுருக்காங்க. ஸோ தக்காணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இளவரசர் அக்பர் வந்து சிவாஜியோடைய மகன் சாம்பாஜி, ஸோ அவரோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பந்தம் ஒன்றை வந்து மேற்கொண்டிருக்காரு. ஸோ அதனால தான் வந்து 1689 வந்து அவுரங்கசீப் வந்து தக்காணம் செல்றதுக்கு ஒரு வழியாக இருந்தது அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. In the Deccan, Aurangzeb brought Bijapur and Golconda into submission. Shivaji had carved out a kingdom, proclaiming himself the emperor of Maratha state, 1674. Aurangzeb could not stop the rise of Shivaji in the southwest. ஸோ அந்த ஃபஸ்ட் பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தக்காணத்தில் வந்து அவுரங்கசீப் வந்து பீஜப்பூர், கோல்கண்டா அரசுகளை வந்து பார்த்திங்கன்னா பணிய வைத்தார்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் பாயிண்டில் சிவாஜி ஹேட் கர்வ்ட் அவுட் ஏ கிங்டம் இருக்கு இல்லையா. சிவாஜி வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1674 வந்து பார்த்திங்கன்னா அவரே மராத்திய நாட்டு பேரரசாக வந்து அறிவிச்சுக்கிட்டார். அதாவது அவருக்குன்னு ஒரு நாட்டை வந்து அவர் உருவாக்கிக்கிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென்மேற்கில் இருக்க சிவாஜியோட எழுச்சியை வந்து அவுரங்கசீப்பால் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண முடியலைன்னா தடுக்கவே முடியலை. But he vanquished Shivaji's son and successor Shambhuji, who was captured and executed by him. Aurangzeb remained in the Deccan until his death in 1707 at the age of nearly 90. ஸோ என்னதான் இருந்தாலும் சிவாஜியோட எழுச்சியை வந்து அவுரங்கசீப்பால் தடுக்க முடியலைனாலும் அதாவது சிவாஜியோட மைந்தரான பட்டத்து இளவரசர் அவங்க சாம்பாஜியை வந்து பார்த்திங்கன்னா சிறை அதாவது அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து சித்திரவதை பண்ணுறது, அது மாதிரி கொல்வது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவரால் செய்ய முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய 96வது வயசில் வந்து பார்த்திங்கன்னா 1777 அவர் சாகிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா தக்காணத்திலே வந்து தங்கியிருந்தார் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. By the end of Aurangzeb's rule, the British had firmly established their trade centers at Madras, Calcutta and Bombay. The French had their main trade center in Pondicherry, புதுச்சேரி. ஸோ அவருடைய எண்டில் பார்த்திங்கன்னா, அதாவது ஆட்சியோட இறுதி கட்டத்தில் அவுரங்கசீப்போட ஆட்சியோட இறுதி கட்டத்தில் ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ், அதாவது சென்னை, கொல்கத்தான்னு சொல்லுவோம் இல்லையா, அது மும்பை, ஸோ இந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்து அவங்களுடைய வணிக மையங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நிறுவினார். ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய முதன்மை வணிக மையத்தை வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் நிறுவியிருக்காங்க. The Mughal administration, central administration. The Mughals provided a stable administration in larger parts of India. The emperor was the supreme head of the Mughal administrative system. He was the lawmaker, the chief executive, the commander-in-chief of the army, and the final dispenser of justice. பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா முகலாய நிர்வாகம், ஸோ மைய நிர்வாகம்னு சொல்லுவோம்ல, சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனாக நிர்வாகம். ஸோ இந்தியாவுடைய பெரும் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உறுதியான நிர்வாகத்தை வந்து முகலாயர்கள் தான் வந்து ஏற்படுத்தினாங்க. ஸோ முகலாய நிர்வாக கட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா உச்ச உயர்நிலை தலைவர் பேரரசர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சட்டங்களை வந்து இயற்றுவரும் வந்து அவர் தான். ஸோ அவர் வந்து செயல்படுத்துகிறதும் அவர் தான் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க.
ஸோ அவர் தான் வந்து படைகளுக்கும் தலைமை தளபதி. அவர் தான் வந்து நீதியும் சொல்லுவார், ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. He was assisted by a council of ministers. The most important officials were the Wakil, Prime Minister, and Wazir or Diwan. Mir Baksi was in charge of the army. Mir Saman looked after the royal household. The Qazi was the chief judge. Sadawus Sudur was minister for enforcing Islamic law. ஸோ இவர் தான் வந்து நீதி வழங்குவார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட அமைச்சர் குழுன்னு உதவியது. ஸோ அந்த குழுவில் வந்து பார்த்திங்கன்னா சில முக்கிய அதிகாரிகள் வந்து இடம்பெற்றிருந்திருக்காருங்க. அவங்களாம் யாருன்னா வக்கீல், அதாவது பிரதம மந்திரி, வஜீர் அல்லது திவான்னு சொல்லுவோம். அதே மாதிரி வருவாய்த்துறை மற்றும் செலவுகள் இருக்கு இல்லையா, அது வந்து மீர் பாக்சி இராணுவத்துறை அமைச்சர். ஸோ நெக்ஸ்ட்டு மீர் சமான், அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அரண்மனை நிர்வாகத்தை கவனிக்கிறவங்க. ஸோ குவாஜி தலைமையில் வந்து நீதிபதி ஆவார், தலைமை நீதிபதி. குவாஜிங்கிறவர் தலைமை நீதிபதி. சதாவுஸ் சுதூர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய சட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்தினார். The empire was divided into several Suba provinces. Each Suba was under the control of an officer called Subedar. The Suba were further divided into districts called Sargars. The Sargars were subdivided into Bargana. The Sargars were subdivided into Barganas. A group of village gramas formed a Bargana. ஸோ இப்போ பேரரசு வந்து பார்த்திங்கன்னா பல சுபாக்களாக வந்து பிரிச்சிருக்காங்க, அதாவது மாகாணங்களாகவும் மாநிலங்களாகவும். ஒவ்வொரு சுபாவும் வந்து சுபேதார் அப்படிங்கிற அதிகாரோட கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. ஸோ ஒவ்வொரு சுபாவும் வந்து பல சர்க்காராக வந்து பிரிக்கப்பட்டிருந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு சர்க்காரும் வந்து பார்த்திங்கன்னா பர்கானாவாக பிரிக்கப்பட்டிருந்திருக்கு. ஸோ பல கிராமங்களில் வந்து உள்ளடக்கியது தான் வந்து பர்கானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Local administration. The towns and cities were administered by Kotwals. Kotwals maintained law and order. The administration of village was left in the hands of local village panchayat, informal institution of justice in village. The panchayat jury dispensed justice. உள்ளாட்சி நிர்வாகம், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ நகரங்களும் பெருநகரங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொத்தவால் அப்படிங்கிற அதிகாரிகள் மூலமாக தான் வந்து அது நிர்வகிக்கப்பட்டன. ஸோ கொத்தவால் சட்டம் வந்து பார்த்திங்கன்னா எதை பராமரிச்சது அப்படின்னா ஒழுங்கை வந்து பராமரிச்சது. அதே மாதிரி கிராம நிர்வாகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிராம பஞ்சாயத்துகளிடம் வந்து வழங்கப்பட்டிருந்தது. அதாவது முறைப்படுத்தப்படாத கிராமம் நீதி வழங்கும் அமைப்பு. கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீதி வழங்குவாங்க இல்லையா, ஸோ அந்த அமைப்பு. ஸோ பஞ்சாயத்து உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் தீர்ப்புகளை வழங்கிட்டு இருந்திருக்காங்க. The Mughal army comprised infantry, cavalry, war elephants and artillery. The emperor maintained a large number of trained and well-armed bodyguards and palace guards. ஸோ இப்போ படை நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா முகலாய இராணுவமானது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களே இன்ஃபேண்டரி அப்படின்னா வந்து காலாட்படை, நெக்ஸ்ட்டு கேவலரி அப்படின்னா வந்து குதிரைப்படை, அடுத்தது எலஃபண்ட், அது வார் எலஃபண்ட்னா யானைப்படை, நெக்ஸ்ட்டு ஆர்ட்டிலரி அப்படின்னா வந்து பீரங்கி. ஸோ த எம்பரர் மெயின்டைன்ட் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ட்ரெயின் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அரசர் வந்து பார்த்திங்கன்னா நன்கு வந்து பயிற்சி அளிக்கப்படுறாங்க. ஸோ சிறப்பு வாய்ந்த ஆயுதங்களில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கைக்கு அதிகமாகவே வந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ பாதுகாப்பு வீரர்களையும் அதே மாதிரி அரண்மனை காவலர்களையும் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மான்சபத்ரி சிஸ்டம்,
Akbar introduced the Mansabdari system. According to this system, the noble civil and military officials were combined to form one single service. Everyone in the service was given a mansab, meaning a position or rank. மன்சப்தாரி முறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அக்பர் வந்து அதை அறிமுகம் செஞ்சார். இந்த முறையோட கீழே வந்து பார்த்திங்கன்னா பிரபுக்கள், இராணுவ அதிகாரி, அதே மாதிரி குடிமை பணி அதிகாரி, ஸோ இவங்க எல்லாருமே வந்து பணிகளை வந்து ஒன்றா சேர்த்து ஒரே பணியாக வந்து அவங்க மாற்றப்பட்டிருந்தாங்க. ஸோ இந்த பணியில் இருக்க ஒவ்வொருவருக்குமே வந்து ஒரு மன்சப், அதாவது படிநிலை தகுதி அந்தஸ்து, மன்சப்னா படிநிலை தகுதி அந்தஸ்து வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. A Mansabatar was a holder of such a rank. Mansabatar rank was dependent on Zat and Zawar. The former indicated one's status. Zawar was the number of horses and horsemen he had the maintained. ஸோ அந்த மாதிரி தகுதியை வந்து பெற்றவர்களை தான் வந்து மன்சபத்தார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மன்சபத்தார் சாட், அதாவது சவார் எனும் 2 விடயங்களை வந்து அது சார்ந்திருக்கும். சாட் அப்படிங்கிறது அவருடைய தகுதியை குறிக்கும். சவார் அப்படிங்கிறது மன்சபத்தார் பராமரிக்க வேண்டிய அந்த குதிரை வீரர்களுடைய எண்ணிக்கை, ஸோ அதெல்லாம் பற்றி குறிக்கிறது. மன்சபத்தார் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஊதியமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் பராமரிக்கிற அந்த குதிரையோட எண்ணிக்கை, அதை பொறுத்து தான் வந்து பேரரசர் வந்து அவங்களுக்கு ஊதியம் வந்து வழங்குவாங்க. His salary was fixed on the basis of the number of soldiers. Each Mansabatar received ranking from 10 to 10,000. The Mansabatar were paid high salary by the emperor. Before receiving the salary, a Mansabatar had a present his horsemen for inspection. Their horses were branded to prevent theft. ஸோ முன்னாடி பார்த்தாலையே அவங்களுடைய சேலரி வந்து அவங்களுடைய அந்த குதிரையை வந்து பராமரிக்கிற விதத்தை வச்சு தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதோடய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 10 முதல் 10,000 வரை வந்து பொறுத்திருக்கு அதோட எண்ணிக்கை. அதே மாதிரி பேரரசர் வந்து மன்சப்தாருக்கு உயர்ந்த ஊதியம் வந்து வழங்கியிருக்கார். அந்த ஊதியம் பெறுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்ன நடைபெறும் அப்படின்னா, மன்சப்தார் வந்து அவங்களுக்கு குதிரை வீரர்களை வந்து காட்சிப்படுத்தணும் அப்படிங்கிறதும், அதே மாதிரி திருட்டை வந்து தவிர்ப்பதற்கு குதிரைகளுக்கு முத்திரையிடும் முறை வந்து பின்பற்றப்பட்டது. The emperor could use the troops maintained by a Mansabdar whenever he wished. The rank of Mansabdar was not hereditary during Akbar's time. After him it became hereditary. ஸோ இந்த மன்சப்தாரால் பராமரிக்கிற அந்த படைகளை வந்து அரசர் வந்து அவருடைய விருப்பத்துக்கு படி வந்து அதை பயன்படுத்தலாம். இப்போ அக்பருடைய ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மன்சப்தார் பதவி வந்து ஒரு பரம்பரை உரிமை சார்ந்ததாக இல்லை. ஆனால் அவருக்கு பின்னாடி வந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பரம்பரை உரிமை சார்ந்த பணியாக வந்து அது மாறியிருக்கு. நெக்ஸ்ட்டு லேண்ட் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன். Land revenue administration was stoned up during the reign of Akbar. Raja Todar Mal, revenue minister of Akbar, adopted and refined the system introduced by Sher Shah. Todar Mal's Zabit system was put in place in the north and northwestern provinces. ஸோ இப்போ லேண்ட் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா நில வருவாய் நிர்வாகம்னு சொல்லுவோம். ஸோ அக்பருடைய ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நில வருவாய் அப்படிங்கிறது வந்து நிலவருவாய் நிர்வாகம் வந்து ரொம்ப நல்லாவே சீரமைக்கப்பட்டதுங்கிறாங்க. ஸோ அக்பருடைய வருவாய்த்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ராஜா தோடர்மால் ஷெர்ஷா அறிமுகம் செய்த முறையை வந்து அவங்க பின்பற்றியிருக்காங்க. ஸோ அந்த முறையை வந்து மேலும் இன்னும் வந்து அதிகமாக செஞ்சார் அக்பர். ஸோ தோடர்மாலுடைய அந்த ஜப்த் அப்படிங்கிற முறை வந்து பார்த்திங்கன்னா வடக்கு வடமேற்கு மாகாணங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதை நடைமுறையில் அவங்க கொண்டு வந்திருந்திருக்காங்க. The Mughal emperors enforced the old Iqta system, renaming Jahir. It is a land tenure system developed during period of Delhi Sultanate. Under the system, the collection of the revenue of an area and the power of governing it were
bestowed upon a military or civil official now named ஜாகிதார். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா முகலாயர்களுடைய அந்த பீரியடில் சரிங்களா. ஸோ அந்த பேரரசர் வந்து என்ன பண்ணாங்கன்னா பழைய இக்தா அப்படிங்கிற முறையை வந்து ஜாகிர் அப்படிங்கிற புதிய பேரிட்டு அதை வந்து செயல்படுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த நில உரிமையோட ஒப்பந்த கால முறை வந்து பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தான் காலத்தில் வந்து ஆரம்பித்தது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த முறையின் கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் வந்து நிலவரி வந்து வசூல் செய்யும் பொறுப்பு வந்து அப்பகுதியை பொறுப்பும் அதே மாதிரி அப்பகுதியை நிர்வகிக்கும் பொறுப்பும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இராணுவம் இல்லைன்னா சிவில் அதிகாரி யாராவது ஒருத்தர்கிட்ட வந்து அதை ஒப்படைக்கப்பட்டது. ஸோ அவருடைய அந்த தற்போதைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஜாகிர்தார் அப்படிங்கிறது தான் அது ஜாகிர்தார் அப்படின்னு அழைச்சாங்க அதை. Every Mansabdar was a Jagidar. If he was not paid in cash, the Jagidar collected the revenue through his own officials. The Amal Guzar or the revenue collector of the district was assisted by subordinate officers like the Potadar, Kanungo, Patwari, Mugadam. Those appointed to collect the revenue from the landholders were called zamindars. Zamindar collected taxes and maintained law and order with the help of Mughal officials and soldiers. ஸோ அவங்களோட ஊதியத்தை வந்து பணமாக பெறாத எல்லாருமே வந்து மன்சப்தார் ஜாகிர்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாகிர்தார் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல், அதாவது அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வரி வசூல் வந்து பண்ணாங்க. அதாவது அவங்க அதிகாரிகள் மூலமாக வந்து வரி வசூலை செஞ்சாங்க. அதே மாதிரி மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரி அமில் குசார் அப்படிங்கிறவர். ஸோ அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக யாரெல்லாம் இருந்தாங்க, அதாவது சப்பா யாரெல்லாம் இருந்தாங்க துணையாக அப்படின்னா பொட்டதார், கனுங்கோ, பட்வாரி, முக்தாம் போன்றவங்களாம் வந்து துணை அதிகாரிகளாக வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நில உரிமையாளர்களிடமிருந்து அந்த நிலவரியை வந்து வசூலிக்க வந்து ஆள் போட்டிருப்பாங்க இல்லையா, பணியமர்த்தப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் வந்து ஜமீன்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜமீன்தார்கள் வந்து பார்த்திங்கன்னா முகலாய அதிகாரிகள், படை வீரர்கள், ஸோ அவங்களுடைய உதவியோட நிலவரியை வந்து வசூல் செஞ்சிட்ருந்தாங்க. ஸோ சட்டம் ஒழுங்கு அமைதி ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பாதுகாத்துருக்காங்க. ஸோ உள்ளூர் அளவிலான தலைவர்கள், சின்ன சின்ன அரசர்கள், சிற்றரசர்கள், ஜமீன்தார்கள் ஸோ அப்படி தான் வந்து அவங்கள அழைக்கப்பட்டிருந்திருக்காங்க. But at the end of the 16th century, the zamindars were conferred hereditary rights over their zameen. The zamindar was empowered to maintain troops for the purpose of collecting revenue. The emperor granted lands to scholars, holy men, and religious institutions. These lands, called suyurgal, were tax-free. ஸோ 16th செஞ்சுரியில் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த 16th செஞ்சுரியில் அவங்கள வந்து அதாவது ஜமீன்தார்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜாமீன் பகுதி இருக்கும் இல்லையா, ஸோ அது மீது வந்து பரம்பரை உரிமை வந்து அப்போ தான் வழங்கப்பட்டது. ஸோ அந்த வரி வசூல் பணிகளை வந்து செய்வதற்கு தான் வந்து படைகளை வந்து அவங்க வச்சுக்கிட்டாங்க. அந்த அதிகாரமும் அவங்களுக்கு இருந்தது. அதே மாதிரி அறிஞர்கள், அதே மாதிரி இறைப்பணின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த இறைப்பணியில் ஈடுபட்டிருக்க அந்த பெரியோர்கள், சமயம் சார்ந்த நிறுவனம், ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசர் வந்து நிலங்களை வந்து வழங்கினார். ஆனால் வரி வசூலிக்க அதாவது வரி விலக்கு அளிக்கப்பட்ட அந்த நிலங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து என்னென்னு அவங்க பேரிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சுயயூர்கள் அப்படின்னு பேர் வந்து அழைக்கப்பட்டன. The next one is religious policy, அதாவது சமய கொள்கை. The Mughal emperors were the followers of Islam. Akbar was very liberal in his religious policy. In Akbar's court, the Portuguese missionaries were great favorites. Akbar tried to include the good principles in all religion and formulated them into one single faith called Deen Ilahi.
டிவைன் ஃபெய்த். சமய கொள்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, முகலாய பேரரசர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய தான் வந்து பின்பற்றினாங்க. அவங்களுடைய சமய கொள்கையில் வந்து அக்பர் வந்து ரொம்பவே முற்போக்கு உள்ளவராகவும், அதே மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக, அதாவது லிபரலாக இருந்தார். அதாவது தாராளமாக மனப்பாங்கு வந்து கொண்டவராக இருந்தார். அக்பருடைய அவையில் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசிய கிறிஸ்துவ பாதிரியர்கள் அவங்க வந்து ரொம்பவே வந்து விரும்பத்தக்கவங்களாக இருந்திருக்காங்க. ஸோ அக்பர் வந்து எல்லா மதங்களிலையுமே ஒரு சிறந்த கொள்கையை வந்து ஒருங்கிணைத்து தீன் இலாஹி அப்படிங்கிற ஒரே சமயத்தை உருவாக்க அவர் முயன்றார். தீன் இலாஹி அப்படின்னா தமிழில் தெய்வீக மதம் அப்படின்னு சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்காங்க. Jahangir and Shahjahan also followed the policy of Akbar. Aurangzeb rejected the liberal view of his predecessors. As we pointed out earlier, he reimposed the jizya and pilgrim tax on his Hindus. His intolerance towards other religions made him unpopular among the people. ஸோ இப்போ அக்பருடைய கொள்கையை வந்து பார்த்திங்கன்னா ஷாஜகான் வந்து அதே மாதிரி ஜஹாங்கீர், ஸோ எல்லாருமே வந்து பின்பற்றி அதே மாதிரி ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் அவுரங்கசீப் மட்டும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய முன்னோர்களுடைய அந்த தாராள கொள்கையை வந்து ஏற்க மறுத்துட்டார். முன்னரே வந்து குறிப்பிட்டது மாதிரி தான் இந்துக்கள் மீது அந்த ஜிஸ்யா வரியை விதிக்கிறதும், அதே மாதிரி பயணிகள் மீதான வரியையும் மீண்டுமே அவர் வந்து விதிக்க ஆரம்பித்தார். ஸோ மற்ற மதங்கள் மீதான அவருடைய சகிப்புத்தன்மை வந்து மக்களிடையே வந்து ரொம்ப வந்து விரும்பத்தகாதவராக வந்து அதை ஆக்கிருச்சு. Next, art and architecture. Babur introduced the Persian style of architecture to India by building many structures at Agra, Pyana, Dholpur, Gwalior and Kyul, but only a few of them exist today. அதாவது கலை மற்றும் கட்டடக்கலைன்னு சொல்லுவோம் இல்லையா அது. ஸோ பாபர் வந்து பார்த்திங்கன்னா பாரசீக கட்டட முறையை தான் வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தினார். ஸோ ஆக்ரா, பியானா, டோல்பூர், குவாலியர், அதேமாதிரி கியூல், அலிகார் போன்ற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கட்டடங்களை வந்து அவர் கட்டினார் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து சில கட்டடங்கள் மட்டுமே வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. Humayun's palace in Delhi, Dinipana, was probably destroyed by Sher Shah, was built the Purana Killa in its place. The most prominent monument of Sher Shah's region was his mausoleum built at Sasaram in Bihar. ஸோ இப்போ டெல்லியில் ஹுமாயூன் வந்து டெல்லியில் வந்து ஒரு அரண்மனை, அதாவது தீனிபானா. ஸோ அது வந்து பின்னாடி வந்து இடிக்கப்பட்டிருக்கும். அது வந்து ஷெர்ஷாவால் தான் இடிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி அறியப்படுது. ஸோ அந்த இடத்துல வந்து ஷெர்ஷா வந்து ஒரு புராண கிலாவை வந்து கட்டியிருக்காரு. ஸோ அதனால் அவர் வந்து இடிச்சிருப்பாரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷெர்ஷாவோட ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பட்ட மிக முக்கியமான நினைவு சின்னம் வந்து பீகாரில் சாசரம் அப்படிங்கிற இடத்துல வந்து அது அமைந்துள்ள கல்லறை வந்து மாடமாகும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. திவானி காஸ், திவானி ஆம், பஞ்ச் மஹால், ரங் மஹால், ஸ்லிம் சிஸ்டி அண்ட் பிளந்தவர்ஷா ஸோ வேர் பில்ட் டியூரிங் அக்பர்ஸ் டைம். ஸோ இதெல்லாம் வந்து அக்பரோடைய டைமில் வந்து கட்டப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The rose of the world famous Taj Mahal by the side of the Jamuna river at Agra. ஸோ இப்போ வந்து எல்லாத்துக்குமே தெரியும் தாஜ்மஹால். ஸோ அது யமுனை நதிக்கரையில் வந்து பார்த்திங்கன்னா உலக புகழ்பெற்ற தாஜ்மஹாலில் வந்து எழுப்பியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ஆக்ராவில் வந்து பார்த்திங்கன்னா முத்து மசூதி, அதே மாதிரி மோதி மசூதி, டெல்லியில் வந்து மிகப்பெரிய ஜும்மா மசூதி. ஸோ இதெல்லாம் வந்து ஷாஜகானால் தான் இதுவும் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. அதோட திவானி காசு, திவானி ஆமு, ஸோ இந்த பேலஸ் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில். அந்த பிக்சரில் பாருங்கள், திவான் காசும் திவான் ஆமும் இருக்குது. நெக்ஸ்ட்டு, டியூரிங் அவுரங்கசீப் ரீஜியன் ஆர்கிடெக்சர் டிட் நாட் ரிசீவ் மச் patronage. The Bibi-Ka Maqbara and Aurangabad, a mausoleum built by his son Prince Azam Shah as a loving tribute to his mother in the late 17th century, is however
ஒர்த் மெயின்டைனிங். ஸோ அவுரங்கசீப்போட ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட்டடக்கலை வந்து ரொம்ப பெரிய அளவெலாம் வந்து அது ரொம்ப ஆதரவை வந்து பெறலை. ஆனாலும் அவுரங்கசீப் வந்து பார்த்திங்கன்னா மகன் ஆஜாம் ஷாவால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மதரோட அன்பை போற்றும் வகையில் அவுரங்காபாத்தில் வந்து பிபிகா மக்பாரா அப்படிங்கிற கல்லறையை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அது வந்து குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரெட் ஃபோர்ட் பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் தமிழ். ஸோ செங்கோட்டை, அதாவது ரெட் ஃபோர்ட் அப்படின்னா வந்து செங்கோட்டை. ஸோ இந்த செங்கோட்டை வந்து பார்த்திங்கன்னா லால் குயிலா அப்படின்னு அழைக்கப்படுற டெல்லியில் லால் குயிலா அப்படின்னு சொல்லி அந்த செங்கோட்டையை அழைக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முகலாய பேரரசோடைய வாழ்விடம்னு சொல்கிறாங்க. ஸோ 1639 வந்து பார்த்திங்கன்னா ஷாஜகானால் வந்து இது வந்து கட்டப்பட்ட ஒரு அரண்மனை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் ரெட் ஃபோர்ட் அப்படின்னு அழைக்கிறாங்க, அதாவது சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டனால தான் இதை வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டை, அதாவது ரெட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லி இதை அழைக்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. We will see in the next lesson. Thank you.